காலம் பேரிடர்களை எதிர்கொள்ள மலேசிய ஆயுதப்படை ஆயத்தம். சுய தொழில் பாதுகாப்பு திட்டம் 50,000 டாக்ஸி மற்றும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் பலன். தமிழ் பள்ளிகள் மேம்பாட்டிற்கான 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. நிதி கசிவு ஏற்படாது. கல்வி அமைச்சே குத்தகையாளர்களை நிர்ணயிக்கும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. மழை காலத்தில் வெள்ளம் ஏற்படும் ஆபத்துள்ள பகுதிகளுக்கு அதன் இயந்திரங்களையும் உறுப்பினர்களையும் அனுப்ப மலேசிய ஆயுதப்படை ஆயத்தமாக உள்ளது. வெள்ளக்காலம் தொடங்குவதற்கு முன்பதாக பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ள பகுதிகளில் ஏடிஎம் பல்வேறு தயார் நிலைகளை மேற்கொண்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது நிசாம் ஜாஃபா தெரிவித்தார். தொடர்புடைய இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மலேசிய ஆயுதப்படை மேற்கொண்டு வருகிறது. மக்கள் நிகராளிகள் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் வெள்ளம் மூழும் ஆபத்துள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பேரிடரின் போது முன்னெடுக்க வேண்டிய எல்லா எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் ஏடிஎம் படையினர் சித்தமாக உள்ளனர். சபாவில் வெள்ளம் மற்றும் மண் சரிவின் போது பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஏறத்தாழ 600 ஆயுதப்படை உறுப்பினர்கள் களமிறக்கப்பட்டதாக ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது நிசாம் ஜாஃபா குறிப்பிட்டார். மழைக்காலத்தை அடுத்து ஏற்படும் பேரிடரை எதிர்கொள்ள நாடு முழுவதும் உள்ள ஏறக்குறைய 1000 கிராம முன்னேற்ற பாதுகாப்பு செயற்குழுக்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பொது தற்காப்பு படை ஒத்துழைப்போடு கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சு அந்த பயிற்சி அளித்ததாக துணை அமைச்சர் டத்தோ ரூபியா வாங் தெரிவித்தார். பொது தற்காப்பு படை ஒத்துழைப்போடு பேரிடரை எதிர்கொள்ளும் பயிற்சிகள் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படும். அமைச்சில் தன்னார்வலர் பங்களிப்பை மேலும் அதிகரிப்பதற்கான நோக்கு வரையறுக்கப்பட்டுள்ளதை துணை அமைச்சர் குறிப்பிட்டார். பேரிடர்களை எதிர்கொள்ள கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தன்னார்வ அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டும். புறநகர் பகுதிகளுக்கு சென்று விரைந்து உதவிகள் நல்க அது துணைக்கோலும் என அவர் கருத்துரைத்தார். ஸ்லாங்கூர் பாங்கியில் பொது தற்காப்பு பயிற்சி கழகத்தின் 20ஆம் நிறைவாண்டு கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோ ரூபியா ஊடகத்தாரிடம் பேசினார். வரும் நவம்பர் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் வரை பருவகால மாற்றத்தை எதிர்கொள்ளவிருக்கிறது மலேசியா. அது கடந்த மே 10ஆம் நாள் தொடங்கிய தென்மேற்கு பருவக்காற்றின் நிறைவை குறிப்பதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் தேசிய புவி இயற்பியல் செயல்பாட்டு மைய மூத்த உதவி தலைவர் பிரின்ஸ் அசாத் ஏ கஹார் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை மாற்ற காலகட்டத்தில் நாடு இடியுடன் கூடிய கனமழையையும் கிழக்கு திசையில் இருந்து வீசும் பலத்த காற்றுக்கும் இலக்காகும் என கணிக்கப்படுகிறது. தீவகற்பத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள் உட்பட சரவாக்கின் மத்திய மாவட்டங்களில் அதன் தாக்கம் உணரப்படும். பல்வேறு முறைமைகளையும் கருவிகளையும் கொண்டு மேட் மலேசியா வானிலையை அணுக்கமாக கண்காணிக்கும் அதேவேளை வானிலை எச்சரிக்கைகள் முன்கூட்டியே வெளியிடும் என பிரின்ஸ் ஆசாத் கூறினார். ஆகவே ஆறுகள், அருவிகள் உள்ளிட்ட அதிக ஆபத்து உள்ள பகுதிகளில் கேளிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும்படி மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டில் புதிய கோவிட்-19 திரிபு ஒமிக்ரான் XFG எனும் அந்த திரிபு இதற்கு முன் பரவிய மற்ற திரிபுகளை காட்டிலும் வேகமாக பரவுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். வட்டார அளவில் தொற்று பரவும் எண்டமிக் சூழலில் நாடு தற்போது உள்ளது. ஆதலால் முன்பு போல் கோவிட்-19 தொற்றால் மாபெரும் அச்சுறுத்தல் இல்லை. இருந்த போதிலும் ஒமிக்ரான் XFG திரிபால் நாட்டில் இதுவரை ஒரு மரணம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயினும் தொற்று பீடிக்கும் பலரிடம் மோசமான அறிகுறி தென்படவில்லை. நிலைமையை அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார்.
பஹாங்கில் போதைப் பொருள் தொடர்பான பிரச்சினைகள் அச்சமூட்டும் வகையில் உள்ளன. கடந்த ஜூன் 30 வரையிலான நிலவரப்படி அம்மாநிலத்தில் 12,745 போதைப் பொருள் குற்றங்களும் போதைப் பித்தர்களின் எண்ணிக்கையும் பதிவாகியிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் சுட்டினார். அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு 1,00,000 பேரில் 765 பேர் போதைப் பித்தர்கள் என்ற விகிதத்தை குறிக்கிறது. போதைப் பொருள் சிறு விவகாரம் அன்று, நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக நிலைத்தன்மையையும் குலைக்கக்கூடிய மாபெரும் அச்சுறுத்தல் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் எச்சரித்தார். நாடு முழுவதும் செயல்படும் 47 தனியார் மறுவாழ்வு மையங்களில் இதற்கு முன் போதைப் பித்தர்களாக இருந்த 1917 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் அதிகம் பாதிப்புக்கு இலக்கான தரப்பாக 15 முதல் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் உள்ளனர். குறிப்பாக திறன் அற்ற துறைகளில் சரியாக வேலை பார்க்காதவர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். இவ்வாண்டு சுய தொழில் சமூக பாதுகாப்பு திட்டம் லிண்டோங் கண்டீரிக்காக 35 லட்சம் ரிங்கீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது நாடு முழுவதும் உள்ள 50,000 வாடகை கார், பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு பயனளிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் நம்பிக்கை தெரிவித்தார். இத்திட்டத்துக்கான அரசாங்க பங்களிப்பு 70 விழுக்காடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனை சமூக பாதுகாப்பு நிறுவனம் சொக்சோ மூலம் மனிதவள அமைச்சு வழங்குவதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். மீதமுள்ள 30 விழுக்காடு நிதியை போக்குவரத்து அமைச்சு ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார் அவர். சிறப்பு பதிவு எண் ஏலத்தின் வாயிலாக பெறப்பட்ட வருமானத்தை கொண்டு அந்த ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது நிதி அமைச்சின் ஒதுக்கீடு அன்று என்பதை அமைச்சர் விளக்கினார். இவ்வாண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையில் 8,29,771 சுய தொழில் பார்ப்போர் சொக்சோ கீழ் பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 1,89,662 பேர் மட்டுமே லிண்டோங் கண்டீரி திட்டத்தில் சந்தா செலுத்துவதாக ஆந்தனி லோக் சுட்டினார். பினாங்கு துறைமுகத்தில் கூடுதல் ரயில் பாதையை அமைக்க போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அங்கு போக்குவரத்தை மேம்படுத்தவும் சுற்றியுள்ள பகுதியில் நெரிசலை குறைக்கவும் அது வகை செய்யும் என ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். தற்போதுள்ள ரயில் பாதை 500 மீட்டரிலிருந்து 1010 மீட்டராக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் ரயில் பெட்டிகளும் சரக்கு கலன்களும் அருகிலுள்ள சாலைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் துறைமுக பகுதிக்குள் நுழைய முடியும். தற்போது அந்த பாதையில் 30 முதல் 50 கொள்கலன்களை மட்டுமே நிறுத்த முடியும். மீதமுள்ள கலன்கள் துறைமுக பகுதிக்கு வெளியே விடப்பட்டு சரக்கு ஏற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதால் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுகின்றன. கூடுதல் ரயில் பாதையை அமைக்கும் பரிந்துரை வரையப்படுவதை ஆந்தனி லோக் சுட்டினார். இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். உலக அரங்கில் செயற்கை நுண்ணறிவு கல்வியில் மலேசியாவின் வலிமை வெளிக்காட்டப்படும். அதன் பொருட்டு கல்வி அமைச்சுடனும் உயர்கல்வி அமைச்சுடனும் கைகோர்க்கப்படும். அது குறித்த கலந்துரையாடல் அவற்றுடன் மேற்கொள்ளப்படுவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு கல்வியில் மலேசியாவுக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த உள்நாட்டு நிபுணத்துவம் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அந்த துறையில் நாட்டின் வலிமையை வெளிக்காட்ட அனைத்துலக பங்காளிகளுடன் இணைந்து திட்டம் ஒன்றினை மேற்கொள்ள தமது அமைச்சு பரிந்துரையை முன்வைத்துள்ளதாக கோபிந்த் கூறினார். கல்வி அமைச்சுடனும் உயர்கல்வி அமைச்சுடனும் இணைந்து கூட்டு திட்டத்தை முன்னெடுக்கும் காலம் கனிந்துவிட்டது. அடிப்படை வசதிகள் மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவு கல்வி தளமாக மலேசியாவை உலக அரங்கிற்கு காட்ட உரிய திறனையும் மாணவர் வலிமையையும் மலேசியா கொண்டுள்ளதாக அவர் கருத்துரைத்தார். ஏசிய பசிபிக் தொழில்நுட்ப புத்தாக்க பல்கலைக்கழக ஏற்பாட்டிலான கிரேட் மலேசியா AI ஹேக்கத்தான் 2025 நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் ஊடகத்தாரிடம் கோபிந்த் அந்த தகவல்களை பகிர்ந்தார். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை குறிவைத்து டீப் ஃபேக் செயற்கை நுண்ணறிவால் ஆள்மாறாட்டம் செய்யப்பட்ட போலி காணொலியை பரப்பி மிரட்டிய விவகாரம். அது தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படைக்கு முழு ஒத்துழைப்பு நல்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆயத்தமாக உள்ளது. நுட்ப உதவியின் வாயிலாக அந்த மிரட்டல் மின்னஞ்சலுக்கு பின்னால் மறைந்திருப்போரின் முகத்திரை கிழிக்கப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் திட்டவட்டமாக கூறினார்.
இணையத்தை தவறாக பயன்படுத்தியது, போலி உள்ளடக்கங்களை கொண்டிருந்தது மீதான குற்றங்களுக்காக 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படும். இலக்கவியல் உள்ளடக்கங்களை மதிப்பிடுவதில் மக்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். நாளுக்கு நாள் நவீன தொழில்நுட்பங்கள் அதீத வளர்ச்சி கண்டு வருகின்றன. அதனூடே இணைய அச்சுறுத்தல்களும் மிக நுட்பமாக உருவெடுக்கின்றன. குறிப்பாக டீப்ஃபேக் ஆள் மாறாட்டம் செயல்படக்கூடிய போலி உள்ளடக்கங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. ஆயினும் அந்த காணொளிகளின் தரம் மிகவும் மோசமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எது உண்மை, எது போலி என்பதை கண்டறியும் அறிவாற்றல் இன்றைய சூழலில் மக்களுக்கு இருப்பது மிக அவசியம் என தியோ வலியுறுத்தினார். நாட்டில் இணைய சூதாட்டங்களின் அதிகரிப்பு கலக்கமளிக்கும் வகையில் உள்ளது. 2022 ஆண்டு தொடங்கி அது தொடர்பில் 26,000 குற்றவியல் வழக்குகள் பதிவானதாக ஷா அலாம் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கணியியல் பிரிவு தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் நூர் ஷனிசா கமால் பாஷா தெரிவித்தார். இணைய சூதாட்டங்களை கட்டுப்படுத்த மக்களிடையே இலக்கவியல் குறித்த விழிப்புணர்வும் அதிகார தரப்பின் ஆக்ககர தடுப்பு நடவடிக்கைகளும் அவசியம் என நூர் ஷனிசா விவரித்தார். சமூக தளங்களில் அல்லது இணையத்தில் கவர்ந்தெழுக்கும் வகையான எந்த இணைப்பு குறிகளையும் நம்பி அழுத்துவதை மக்கள் கைவிட வேண்டும் என்றார் அவர். ஏனெனில் ஒருமுறை அவ்வாறான இணைப்பு குறிகளை நாம் அழுத்திவிட்டால் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட நமது சுய விவரங்களை மோசடி கும்பல் எளிதில் அணுக நாமே வழிவகுத்து விடுவோம் என நூர் ஷனிசா விளக்கினார். தினமும் இணைய சூதாட்டம் தொடர்பான 30 விளம்பர இணைப்புகள் அடையாளம் காணப்பட்டு அகற்றப்பட்டு வருவதை டாக்டர் நூர் ஷனிசா சுட்டினார். இந்திய கூட்டுறவு கழகங்களை வலுப்படுத்தும் முனைப்புகளை அரசு இடைவிடாது தொடர்கிறது. 2025 ஸ்லாங்கூர் தொழில் முனைவோர் கூட்டுறவு கழக கலாச்சார திட்டத்தின் கீழ் இன்று 24 லட்சம் ரிங்கிட் உதவி நிதி தக்கோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மாநில தொழில் முனைவோர் கூட்டுறவு கழகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்நிகழ்வில் கூட்டுறவு கழக உறுப்பினர்கள், தொழில் முனைவோர், அரசு நிறுவனங்களைச் சேர்ந்தோர், தொழில்துறையினர் என 350க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர். அந்நிகழ்வில் குறிப்பாக இந்தியர் மற்றும் இந்திய நிறுவனங்களுக்கு உதவி நிதிகளும் கடன் உதவிகளும் எடுத்து வழங்கப்பட்டன. எல்லா ஏஜென்சி கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், ப்ரோசஸ் இன்னும் சின்னாங்க கொடுத்துருங்க. எப்படி இந்த ப்ரோசஸ் இந்த ப்ரோக்ராம் நம்ம சின்னாங்க காசு வெளியாக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஸோ அஃப்கோர்ஸ் அது அந்த கைட்லைன்ஸ் தத்தக்கொள்ள எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த ப்ரோசஸிங் பீரியட் வில் பி இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளை ஆக்க போகிறோம். அது ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ராசிக்கு மட்டும் நம்மளை 6 கோப்ராசி 117,500 ரிங்கிட் நம்மளை கொடுத்துருக்கோம். பம்பிஐ அண்ட் தபோங் மொடால் புசிங்கானுக்கு 2 மில்லியன் நம்மளை கொடுத்துருக்கோம். அது நம்மளோட பள்ளிக்கூடம் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இந்தியன் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு 2 மில்லியன் நம்மளை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம் ஐபேப் பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் 6 கம்பெனிக்கு 356,260 ரிங்கிட் நம்மளை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இந்த ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் இன்னும் ப்ரோசஸ் அப்ளிகேஷன் இன்னும் ஓடுது. இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்மள குறைவாக இருக்குது. அடுத்த பட்ஜெட்டில் இல்லைன்னா அடுத்த வருஷம்ல எவ்வளோ நம்மளை மேலே ஏற்றணும் நம்மளை தெரிஞ்சிடும். இந்தியர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் இத்தகைய மானியங்களை பெற கூட்டுறவு கழகங்கள் முனைய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. இன்று ஸ்லாங்கூர் ஷா அலாம் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2025 ஸ்லாங்கூர் தொழில் முனைவோர் கூட்டுறவு கழக கலாச்சார திட்ட அறிமுக நிகழ்வை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்த பின்னர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ஊடகத்தாரிடம் பேசினார். தமிழ் பள்ளி மேம்பாட்டிற்கு கூடுதலாக அறிவிக்கப்பட்ட 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு தமிழ் பள்ளி மேம்பாட்டிற்கு கூடுதலாக அறிவிக்கப்பட்ட 3 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் நிதி கசிவு நிகழாது. அதன் ஒவ்வொரு சென்னும் முறையாக பயன்படுத்தப்படும். டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அந்த உறுதியினை வழங்கினார். ஆயினும் குறிப்பிட்ட 5 பள்ளிகளின் உண்மை தேவைகளை கண்டறிந்து தேவையான நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என்றார் அவர். Bengkel Kemahiran Hidup,
சில பேர் வந்து கிளாஸ் ரூம் மெயினாக வந்து கிளாஸ் ரூம் தான். கிளாஸ் ரூம் ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் வரைக்கும் இன்னும் ஏறிட்டே போகும். ஸோ கிளாஸ் ரூம் அவங்களுக்கு தேவை. ஸோ கிளாஸ் ரூம், bilik kemahiran, makmal komputer. ஆனால் makmal komputer எனக்கு அவ்வளோ கவலை இல்லை. பிகாஸ் வை பிரதமர் வந்து மித்ரா கீழே அந்த makmal கம்ப்யூட்டருக்கு வந்து செப்பரேட் தனியாக வந்து காசு கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ எல்லா ஸ்கூலுக்கும் நம்மளோட அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் மெயினாக வந்து இந்த 3 விஷயம் இட்ஸ் அ ஓப்பன் டெண்டர். இந்த 30 மில்லியன் வந்து இப்போ பிரதமரோட மினிஸ்ட்ரி peruntukanலேருந்து terusan Yayasan Didik Negara இருக்குது. இப்போ Yayasan Didik Negara, Yayasan Didik Negara agency KPM kila. So it is government will run the tender process. Government will choose the contractor. Yayasan Didik Negara will monitor, pemantau Yayasan Didik Negara. So எங்கேயுமே வந்து ஒரு 10 காசும் ஓடாது. இந்தியர் நலன்சார் விவகாரங்களில் குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு மதானி அரசு என்றும் முழு கவனம் செலுத்துவதை இது உணர்த்துவதாக டத்து ஸ்ரீராமன் தெரிவித்தார். இதனிடையே எதிர்க்கட்சியினர் பிற இனத்தவர் மீது குறிப்பாக இந்திய சமூகத்தின் மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மதானி அரசு அதன் இலக்கை அடைய தொடங்கியிருப்பதை அது புலப்படுத்துவதாக PKR துணைத் தலைவருமான டத்து ஸ்ரீ ரமணன் உவகை தெரிவித்தார். அண்மையில் பாஸ் கட்சியினர் இந்திய சமூகத்தினர் மீதான தங்களின் அணுகுமுறையை மாற்றியுள்ளது குறித்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். இதுவே மதானி அரசின் பலம். இந்த அரசு அனைவருக்கும் பொதுவானது என்றார் அவர். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், டயா, கடாசான், இபான் உட்பட அனைத்து இனங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு தொலைநோக்கு இலக்கை மதானி அரசு கொண்டுள்ளதை டத்து ஸ்ரீ ரமணன் சுட்டினார். ஜாரா கைரீனா மஹாதிர் மரண விசாரணை. அதில் கசிந்த தகவல் தொடர்பாக வழக்கறிஞர் டத்து ராம்சிங் லூயாங் போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். மாணவர் என குறிப்பிடப்படும் முதலாம் சாட்சியின் தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த வாரம் வழக்கு விசாரணை நடத்தப்படும் என டத்து ராம்சிங் தெரிவித்தார். வழக்கின் சாட்சியான அந்த மாணவருக்கு பாதுகாப்பு கோரி விண்ணப்பிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தகவலை பரப்பியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் விசாரணை நடவடிக்கைகளின் நேர்மையை பராமரிக்கவும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என டத்து ராம்சிங் வலியுறுத்தினார். $1,00,000 அமெரிக்காவில் H-1B எனப்படும் உயர்திறன் பணிகளுக்கான வேலை அனுமதிக்கு விண்ணப்பம் செய்ய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கட்டணம் அந்த வல்லரசின் குடிநுழைவு துறை முன்னெடுத்துள்ள ஆக அண்மைய கடும் நடவடிக்கையாக அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. H-1B திட்டத்தின் வழி அமெரிக்காவில் வெளிநாட்டினர் வருகையை கட்டுப்படுத்தும் அறிவிப்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட உள்ளார். அதற்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தினால் மட்டும் அதற்கான இசைவு புதிய நடைமுறையில் வழங்கப்படும். அதேவேளை அந்த விசா அனுமதி கீழ் உள்ள பணிகளின் ஊதியத்திலும் மாற்றம் செய்ய குடிநுழைவு துறை பணிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நுட்ப பணிகளுக்காக H-1B பணி திட்டத்தை சில தொழில்நுட்ப நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றனர். அதன் கீழ் 10,000க்கும் அதிகமான விசாக்கள் அமேசான் நிறுவனத்திற்கு இவ்வாண்டு அங்கீகரிக்கப்பட்டன. மைக்ரோசாஃப்ட், மேட்டா ஆகிய நிறுவனங்கள் 5,000க்கும் மேற்பட்ட அந்த அனுமதிக்கு அங்கீகாரம் வழங்கின. இந்தியர் 71 விழுக்காட்டினர் ஆக அதிகமாக அந்த திட்டத்தின் வழி அமெரிக்காவில் பணிபுரிகின்றனர். அவர்களை அடுத்து சீன நாட்டவர் அதிகமாக H-1B திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் பணியாற்றுகின்றனர். பாலஸ்தீன நாட்டை அதிகாரப்படியாக போர்ச்சுகல் நாளை அங்கீகரிக்க உள்ளது. அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது பேரவையை முன்னிட்டு அந்த முடிவு எடுக்கப்படவிருக்கிறது.
பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் முதலிய 10 நாடுகளும் தன்னாட்சி பெற்ற தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாவதற்கு ஆதரவை புலப்படுத்தும். அண்டோரா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், லக்சம்பர்க், மல்டா, சன் மரினோ போன்ற நாடுகளும் அதனை ஆதரிக்கும். அதேவேளை இஸ்ரேல் பாலஸ்தீன பிணக்குக்கான தீர்விலும் நாளைய ஐநா பொதுப் பேரவை கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநாவில் உறுப்பியம் வகிக்கும் 193 நாடுகளில் முக்கால்வாசி நாடுகள் தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாக ஆதரவு குரல் கொடுத்துள்ளன. இதனூடே பாலஸ்தீனம் தனி நாடாக உருவெடுப்பதில் ஜப்பானுக்கு உடன்பாடில்லை. அந்த பொதுப் பேரவையின் போது பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் முடிவை அஃது ஒத்திவைத்துள்ளது. உடனடி போர் நிறுத்தத்திற்கு அந்த தீர்மானம் வழிகோலாது என அந்த உதயசூரிய நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தகேஷி இவாயா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் ஜப்பான் உடன்படுகிறது. ஆனால் தனி நாடு கோரிக்கையை அஃது ஏற்கவில்லை எனவும் போர் நிறுத்த உடன்படிக்கையில் சிக்கலை அஃது ஏற்படுத்தும் எனவும் அவர் கருத்துரைத்தார். ஐநா பொதுப் பேரவையில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மெய்நிகர் வழி உலகத் தலைவர் முன் உரையாற்ற ஒப்புதல் அளிக்கும் தீர்மானத்தை ஐநா அங்கீகரித்துள்ளது. ஐநாவின் 80ஆம் பொதுப் பேரவையில் கலந்து கொள்ள அவருக்கு விசா அளிக்க அமெரிக்கா மறுத்ததை அடுத்து அந்த முடிவு எட்டப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு 145 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. 5 நாடுகள் நிராகரித்த நிலையில் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்காவுக்குள் நுழைய பாலஸ்தீன தலைமைகளுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படின் காணொலி வழி அபாஸும் ஏனைய மூத்த அதிகாரிகளும் உரையாற்றலாம் எனவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிக்டாக் செயலி விவகாரத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான பேச்சு ஆக்ககரமாக உள்ளதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அவ்விரு வல்லரசுகளின் தலைவர்களும் கூடிய விரைவில் நேரில் சந்திக்கவிருப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார். பெய்ஜிங் உடன் வாஷிங்டன் சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி தென்கொரியாவில் தொடங்கவிருக்கும் ஏபெக் மாநாட்டில் ட்ரம்பும் ஜி ஜின்பிங்கும் பேச்சுக்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கலந்துரையாடல்களுக்கு வழிவிடும் வகையில் கடந்த புதன்கிழமை ட்ரம்ப் 3ஆம் முறையாக டிக்டாக் செயலி மீதான தடையை ஒத்திவைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. AI தொழில்நுட்பம் வாயிலாக தென்கொரியாவில் வெள்ள பேரிடர்கள் திறம்பட கையாளப்படுகின்றன. வெள்ள பேரிடர்களை கணிக்கும் முறைமையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு ஆக்ககர பலன் அளித்திருப்பதாக அந்நாட்டு ஆற்று வெள்ள கட்டுப்பாட்டு அலுவலக ஆராய்ச்சியாளர் லீ மின்ஹோ தெரிவித்தார். தென்கொரியாவில் இதற்கு முன் 75 இடங்கள் மட்டுமே வெள்ள ஆபத்துக்கு இலக்காகும் இடங்களாக கண்டறியப்பட்டன. ஆனால் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டினால் இப்போது 223 இடங்களை அடையாளம் காண முடிந்துள்ளது. அது பேரிடரை கணிக்கும் முறைமையின் ஆற்றலை விரிவுபடுத்தியிருக்கும் அதேவேளை துல்லியமாகவும் கண்டறிய செய்துள்ளது. அதன் அடிப்படையில் மக்களை விரைந்து காப்பாற்றவும் ஆபத்துகளை சமாளிக்கவும் AI தொழில்நுட்பம் வகை செய்திருப்பதாக லீ மின்ஹோ குறிப்பிட்டார். $11,475 கிலோமீட்டர் தொலைவு 38 நாள்கள். கடந்து வந்த சவால்களோ சொல்லி மாளாது. மர்டேக்கா துணிகர மோட்டார் சைக்கிளோட்டிகள் சந்தித்த இடர்களோ ஏராளம். அவை அனைத்தையும் ஒரே நாளில் மறக்கச் செய்துள்ளது மலேசிய சாதனை புத்தகம். குவாலலும்பூரைச் சேர்ந்த டத்தோ ஆனந்த் ராமகிருஷ்ணன் மற்றும் நெக்ரி சம்பிலான் பஹாவைச் சேர்ந்த KVR சஞ்சீவ் இருவரும் அந்த பயணத்தை தமிழகம் கோயம்புத்தூரில் ஜூலை 19இல் தொடங்கினர். 38 நாள்கள் கழித்து ஆகஸ்ட் 25இல் தொடங்கிய இடத்திலே அந்த துணிகர பயணத்தை நிறைவு செய்தனர். மலேசிய விடுதலை நாளை முன்னிட்டு இந்தியாவை வலம் வந்த முதல் மலையக குடிமகன்களாக அவர்கள் இருவரும் முத்திரை பதிந்துள்ளனர். அது மட்டுமின்றி உலகின் மிக உயரமான வாகன போக்குவரத்து பகுதியான உம்லிங்லாவை ஹார்லி டேவிட்சன் ரக மோட்டார் சைக்கிள்களில் கடந்த மலேசியர்களாக அவர்கள் விளங்குகின்றனர்.
லடாக்கில் அமைந்துள்ள அப்பகுதியை கடப்பது என்பது சவால் மிக்கதாகும். ஹார்லி டேவிட்சன் ரக மோட்டார் சைக்கிள்களில் பாரதத்தை வலம் வந்ததோடு உம்லிங்லாவை வெற்றிகரமாக கடந்ததற்காக மலேசிய சாதனை திலகங்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இந்த மெட்டகரட் வந்து 2017 ஆரம்பித்தோம். கேரட் டு சென்னை செஞ்சோம், 6 ஊர் செஞ்சோம். அன்னிலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து 11,750 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ஈஸ்ட், நார்த், ஹையஸ்ட் பாயிண்ட், உம்லிங்களா போயிட்டு இப்போ டெல்லிக்கு வந்துட்டு கல்கட்டா திருப்பி வந்து சென்னை, அப்படியே வந்து கம்ப்ளீட் முடிச்சிட்டோம். ஒரு ரவுண்ட் ஒரு இந்தியாவை முடிச்சாச்சு. இந்த ரைட்டுக்கு வந்து போகும்போது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அப்படி வந்து பெருசாக நாங்கள் எதிர்பார்த்து போகும்போது தான் அந்த ரைட்டை பற்றி எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ரொம்ப டாஃபாக இருந்துச்சு. இந்த லடாக்கில் வந்து ரொம்ப டாஃப் லைன் சைட்டில் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் வந்தோம். ரொம்ப டாஃபாக வந்து ஃபைட் பண்ணி தான் வந்தோம். வந்துட்டு பார்க்கும்போது இப்போ இது கிடைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. மலேசிய சாதனை புத்தகத்திற்கான சான்றிதழ்களை அந்நிறுவனத்தை சார்ந்த அதிகாரி மேனகா வடமலை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேலவை உறுப்பினர் செனட்டர் சிவராஜ் சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அது ஒரு சாதாரண ஒரு முயற்சி இல்லை. ஏன்னா இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு ரோடு. அதை தாண்டி அந்த பொறுமை, அந்த டெடிகேஷன், அந்த மைண்ட், ஸ்பிரிச்சுவல், அந்த மைண்ட் செட்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். அது இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஆண்டு மெர்டேகா ரைட் பயணத்தை டத்தோ ஆனந்த் கோலலும்பூரில் இருந்து லண்டன் வரை விரிவுபடுத்த உத்தேசித்துள்ளார். அதற்கான திட்டமிடலில் அவர் இப்பொழுதே ஈடுபட்டுள்ளார். 2025 சீனா மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி வெற்றி கனவை நனவாக்கும் பாதையில் தேசிய கலப்பு இணை அரையிறுதியில் உபசரணை நாட்டின் இணையை தோற்கடித்து இறுதிச் சுற்றுக்குள் தடம் பதித்தனர் தேசிய கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி தோ ஈவை. ஷென்சென் அரினாவில் நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் தாங்ஜி ஈவை இணையர் நடப்பு வெற்றியாளர் இணையான ஃபெங் யான்ஸு ஹுவாங் டோங் பிங்கை எதிர்கொண்டனர். சவால் மிகுந்த அந்த ஆட்டம் 80 நிமிடங்கள் நீடித்தது. நிதானத்தையும் போராடி வெற்றி பெறும் வலிமையையும் இழக்காது பலம் பொருந்திய சீன இணையுடன் சரிக்கு நிகராக தாங்ஜியும் ஈவையும் களமாடினர். முதல் செட்டை 22-24 என நூடிலையில் தவறவிட்டாலும் இரண்டாம், மூன்றாம் செட்களை முறையே 21-19, 21-17 என தேசிய இணை வெற்றி கொண்டனர். ஃபெங் யான்ஸு ஹுவாங் டோங் பிங் இணையுடன் களம் கண்ட 9 ஆட்டங்களில் தேசிய கலப்பு இணையர் ஈட்டியிருக்கும் 3வது வெற்றி அதுவாகும். பட்டத்தை கைப்பற்றும் இறுதிச் சுற்றில் தாய்லாந்தின் டெச்சாபோல் போவாரானோக்ரோ சுபிசாரா பவ் சம்ப்ரான் இணையுடன் தாஞ்சி ஈவை பலப்பரீட்சை நடத்தவிருக்கின்றனர். புதிய ஆத்திச்சூடி உடலினை உறுதி செய். உயிர் இயக்கத்திற்கும் செயல்கள் ஆற்றவும் அடிப்படையாவது உடம்பு. அந்த உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரைக்கிறார் அமர புலவர் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.